Taste the Daily. தாமல் உழைத்து மதிய உணவு வழங்கிய சரித்திர நாயகர் காமராஜரின் 123வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. கல்லாமை எனும் இருளகற்றி தன் துஞ்சாது உழைத்திட்ட சத்துணவு தந்த சரித்திர நாயகர் காமராஜருடைய 123வது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தலைவருடைய எழுச்சி பயணத்தில் 7வது நாளாக அரியலூரில் இருக்கிறார். தனியார் அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தர்மவீரர் காமராஜருடைய திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிய உணவு திட்டம் நாட்டுக்கு வழங்கிய மாவீரர் கர்ம வீரர் காமராஜர், தன்னலமற்ற காமராஜருடைய பிறந்த தினமான இந்த ஜூலை 15 உலகம் முழுவதும் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. எளிய குடும்பத்தில் பிறந்து கடுமையாக உழைத்து தன்னலமற்ற நாட்டுப்பற்றாலும் 4 நூற்றம் நல்ல தலைவராக விளங்கியவர் கர்ம வீரர் காமராஜர். செயற்கரிய செய்வார் பெரியார் என்று சொல்லுவார் வள்ளுவர். வாழ்விற்கேற்ப செயற்கரிய செயல்கள் புரிந்ததால் செயல் வீரர் என்று புகழப்பட்டவர் கர்ம வீரர் காமராஜர். இந்திய நாட்டின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் விடுதலை பெற்ற இந்தியாவின் உயர்வுக்காகவும் அயராறு பாடுபட்ட தலைவர்களுள் மகத்தான தலைவர் காமராஜர். தலைநிறைந்து தமிழகத்தை காண விரும்பி அயராறு உழைத்து தன்னலமற்ற காமராஜர் நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்காக அரும்பணிகள் ஆற்றியிருக்கிறார். 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகர் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்த காமராஜர் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர்களாக விளங்கினார். அவருடைய புகழை போற்றும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்று சூறாவளி சுற்றுப்பயணத்தில் அரியலூரில் இருக்கிறார். தனியார் அரங்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கர்ம வீரர் காமராஜருடைய திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.